ஓர் அழகிய காடு. காட்டில் அடர்ந்த மரங்கள். இவ்வளவு உயரமான மரங்களை அந்த குட்டி குரங்கு மகி இதுவரை பார்த்ததே இல்லை. ஆம், அவர்கள் தற்போதுதான் அந்த காட்டிற்கு புதிதாக வந்துள்ளனர். அவர்கள் குடும்பம் முன்பு இருந்த காட்டில் இப்பொழுதோ மரங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக வெட்டி கொண்டே வருகின்றனர். அதனால் இந்த காட்டிற்கு போகலாம் என அப்பா சொன்னதில் மகிக்கு ஒரே கவலை. ஒரு வழியாக இந்த காட்டிற்கும் வந்தாயிற்று. எப்படியும் இனி இங்குதான் வாழப்போகிறேன், இதற்கெல்லாம் பழகித்தான் ஆக வேண்டும் என தனக்குத்தானே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறது மகி. கிருபா, இந்த மரங்கள் எல்லாம் எவ்வளவு உயரமா இருக்கு பாத்தியா? ஆமாங்க, ஆனா நம்ம காடு மாதிரி வராதுங்க. அதெல்லாம் விடு, இதோ நம்ம மகி வரான் பாரு. அவன் முன்னாடி இதெல்லாம் பேசாத. சரிங்க மகிக்கண்ணா, வாடா செல்லம். காட்டையெல்லாம் சுத்தி பார்க்க போனியே, உனக்கு பிடிச்சிருக்கா? பார்த்தேம்மா, மரங்கள்லாம் பெருசு பெருசா இருக்குமா. அதனால வழி மாறி வேற எங்கேயாவது போயிருவேன்னு பயமா இருக்குமா. அதெல்லாம் இல்ல மகி, நீ நண்பர்களோட ஒன்னா சேர்ந்து போ, அதெல்லாம் தொலைஞ்சு போக மாட்ட. அதான் எனக்கு இங்க நண்பர்களே இல்லையேப்பா, நான் என்ன செய்ய? நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கதால உனக்கு நண்பர்கள் கிடைக்க கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா நீ எப்பவுமே நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா உன் செயல்கள் மூலமாக உனக்கு நல்ல நண்பர்கள் சீக்கிரமா கிடைப்பாங்க. புரியுதா மகி? புரியுதுப்பா. ஆனா உன்னை மட்டும் நினைப்புல வச்சுக்க மகி, நம்ம இங்க புதுசா வந்திருக்கோம். நீ ஏதாவது சேட்டை பண்ணி ஏன்டா இவங்களை இந்த காட்டுக்குள்ள விட்டோம்னு யாரும் கேள்வி கேட்கற மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாத. புரியுதா மகி? சரிப்பா. சஹி, அதோ வரான் பாரு அந்த சின்ன பையன். பார்த்தேன். இந்த காட்டுக்குள்ள நான் தான் பலசாலி. நான் சொல்றதை தான் நீங்க எப்பவும் கேட்கணும். ஆமா சகி, நாங்க எப்பவும் உன் பேச்சதான் கேட்போம். இனியும் அப்படிதான் இருக்கணும். இந்த புதுசா வந்தவனை நம்ம நண்பர்கள் கூட்டத்துல சேர்த்துக்க கூடாது, புரியுதா? அப்படி சொல்லு சகி. நண்பர்களே, நான் தான் மகி. இந்த காட்டுக்கு நாங்க புதுசா வந்திருக்கோம். என்னையும் உங்க கூட நண்பனா சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. இங்க எல்லாமே சஹி தான். இந்த காட்டுக்குள்ளேயே பலசாலி குரங்கு குட்டி இவன் தான். இவன் பேச்சதான் நாங்க கேட்போம். சஹி, நான் தான் மகி. என்னையும் உன்னோட நண்பனா சேர்த்துக்கோ. அதெல்லாம் முடியாது, போ. நீ யாரோ, எந்த காடோ, உன்னையெல்லாம் என் நண்பனா சேர்த்துக்க முடியாது. போ போ. எனக்கு இந்த காடே ரொம்ப புதுசா இருக்கு. மரங்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. இங்க இருக்கிற மரத்துல எல்லாம் தாவி தாவி விளையாடணும்னு ஆசையா இருக்கு. இங்க எங்க காட்டுல இவ்வளவு பெருசு பெருசா மரமெல்லாம் இல்ல. எனக்கு நீ இந்த மரத்துல எப்படி தாவி தாவி விளையாடுறதுன்னு சொல்லி தரியா? நானும் எங்க காட்டுல உள்ள கதையெல்லாம் உனக்கு சொல்றேன். என்னது, நீயா மரத்துக்கு மரம் தாவ போறியா? போ போ. உன் சின்ன உருவத்துக்கு மரத்துக்கு மரம்லாம் தாவ முடியாது. போ போ. ஆஹா, எவ்வளோ பெரிய மரம்! எப்படியாவது இதுல ஏறி தாவி செல்ல கத்துக்கணும். அம்மா, வலிக்குதே. ஏய், யாரது? நான் தான் மகி. இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். பார்த்தாலே தெரியுது. இந்த காட்டுல குட்டி குரங்கு கூட பெரிய பெரிய மரத்துல எல்லாம் வேகமா தாவி விளையாடும். யாருமே கீழே விழ மாட்டாங்க. சரி சரி, நீ எழுந்திரி. எனக்கும் பெரிய மரத்துல தாவி தாவி விளையாட ஆசையாத்தான் இருக்கு. எங்க காட்டுல இவ்வளவு பெரிய மரம் எல்லாம் இல்லவே இல்லை. அதனாலதான் எனக்கு தாவ தெரியல. ஓ, அப்படியா? நானும் சஹியோட நண்பனா சேர்ந்துக்கிட்டா அவனும் அவன் நண்பர்களும் எனக்கு மரத்துக்கு மரம் தாவ சொல்லி தருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடலாம்னு நினைச்சேன். ஆனா அவனும் என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஓ, சகியா? அவன் ஒரு முரட்டு பையன், யாரையும் சேர்த்துக்கவே மாட்டான். அவன் பலசாலினே, எல்லாரையும் அள வைக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. இருக்கட்டும், அவனுக்கு யாராவது நல்ல பாடம் புகட்டுவாங்க. என்னாச்சு? நாங்க வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம சகி பாறைக்கு இடையில கைய விட்டுட்டான். இப்ப கை வரமாட்டேங்குது. பாறைய நகர்த்தி பாத்தீங்களா? ஆமா, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். ஆனா பாறையை நகர்த்தவே முடியல. அப்ப அந்த பக்கம் போய் ஏதாவது பண்ணலாமா? யாராவது வர்றீங்களா? நாங்க வரல. அது சின்ன வழி, எங்களால போக முடியாது. நாங்க போய் மாட்டிக்கிட்டா எங்களை யார் காப்பாத்துவாங்க? பெரியவங்களை கூட்டிட்டு வரணும். அதுவரை அவனை அப்படியே விட்டுட்டு போறதா? மகி, உனக்கு இது தேவையில்லாத வேலை. விட்டுடு. பெரியவங்க வந்து அவனை காப்பாத்துவாங்க. நீ போய் சிக்கிக்காத. அவங்க வர்ற வர இவன் கை தாங்குமா? மகி, வேண்டாம். நீ ஓ வேலைய பாரு. மாணவர்களே, இப்போது மகி சஹிக்கு உதவி செய்வது சரியா?
உதவி செய்யாமல் இருப்பது சரியா? சரியாக சொன்னீர்கள். சிட்டு பலமுறை எச்சரித்தும் சகியின் நிலை கண்டு பரிதாபப்பட்டு மகி பாறையின் மறுபுறம் சென்றது. குறுகிய இடைவெளிக்கு கீழே உள்ள மண்ணை சிறிது சிறிதாக தோண்டியது. துளை ஓரளவு பெரிதாக ஆரம்பித்தது. மெதுவாக தன் தோண்டுதலை துரிதப்படுத்தியது. இறுதியில் துளை பெரியதாகியது. சற்று நேர வழிக்கு பின் சகி தன் கைகளை மெல்ல மெல்ல எடுத்தது. அப்பாடா, இப்பதான் உயிரே வந்தது போல இருக்கு. நண்பா, என்னை மன்னிப்பியா? உன் உருவத்தை நான் கிண்டல் பண்ணேன். ஆனா இந்த சின்ன உருவம் தான் இப்ப என்னை காப்பாத்தி இருக்கு. உண்மைதான் சகி. நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லைன்னு பயப்படாம மகி உன்னை காப்பாத்திருக்கான். அது மட்டும் இல்ல, உன் நண்பர்கள் எவ்வளவு தள்ளியும் பாறையை நகர்த்த முடியல. ஆனா மகி சூழலுக்கு ஏத்த மாதிரி சரியா யோசிச்சு உன்னை பாறைக்கு பின்னாடி போய் காப்பாத்திட்டான். மகி உண்மையிலே பெரிய கெட்டிக்காரன் தான். உண்மைதான். வெறும் பலசாலியா இருந்தா மட்டும் போதாது, புத்திசாலியாவும் இருக்கணும்னு நானும் மகியை பார்த்து கத்துக்கிட்டேன். மகி, இனி நீயும் என் நண்பன், என் புது நண்பன். ரொம்ப சந்தோஷம் சகி. நீ புதிய நண்பன் மட்டும் இல்ல, என் உயிர் நண்பனும் நீதான்.